வணக்கம் மக்களே. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? வாங்க அம்மா கிட்ட கேட்கலாம். அம்மா, சொல்லுமா. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? தோசைக்கு வடை கறிமா. வாங்க வடை கறி எப்படி செய்யறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையான கடலப்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு தவா எடுத்துக்கோங்க. தவா காஞ்சி வந்த பிறகு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான பிறகு நம்ம அரைச்சி வச்ச கடலப்பருப்பை அதில் போட்டுட்டு நல்லா அடை மாதிரி ஆவன பிறகு எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சி வந்த பிறகு பிரியாணி ஸ்பைசஸ் போட்டுட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு ஒரு கலரிக்கோங்க. கலரிட்டு 4 பெரிய பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி போட்டுட்டு அது கூடவே 2 பச்சை மிளகாவை போட்டுட்டு நல்லா கலரி விடுங்க. வெங்காயம் வதங்கினக்கு அப்புறமா 3 தக்காளியை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான உப்பை போட்டுட்டு 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டு இதெல்லாம் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையானது தண்ணி நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா ஊற்றிக்கலாம். தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஊற்றிக்கலாம். கட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம அதே மாதிரி சுட்டு வச்ச கடலப்பருப்பை ஒரு மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டிட்டு கொதிக்கிற குழம்புல அதை போட்டுட்டு நல்லா கலரி விடுங்க. கலரி விட்டுட்டு மேலே கொத்தமல்லி கருவேப்பிலையை தூவி விட்டுட்டு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்தீங்கன்னா சுவையான வடைக்கறி ரெடிப்பா. வடைக்கறியை ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் எங்கள் வீடியோ பார்க்கறதுக்காக ஃபாலோ பண்ணிக்கோங்க.